ஹாய், வெல்கம் டு வேதிகை. வணக்கம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, ஷேர் பண்ணியிருக்கா, கமெண்ட்ஸும் போடுறா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலே மேலே நிறையா கமெண்ட்ஸ் போடுங்க. இன்றைக்கி பதிவு அக்ஷய திருதியை பற்றி. 30ஆம் தேதி அக்ஷய திருதியை, சரியா? அன்றைக்கி என்னென்னா அம்மையும் அப்பனும் உச்ச பலத்துடன் இருக்கும் நாள். அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் அன்றைக்கி, அம்மையும் அப்பனும், சரியா? ஜோதிட ரீதியாக ஆராய்ந்தோன்னா நவகிரகங்களில் தந்தைக்குரிய கிரகமான சூரியனும் தாய்க்குரிய கிரகமான சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் காலமே அக்ஷய திருதி ஆகும், சரியா? அமாவாசைக்கு அப்புறம் வருது திருதியை திதி. சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்திலும் சந்திரன் தனது உச்ச ராசியான ரிஷபத்திலும் பூர்ண சந்தோஷத்துடன் விளங்கும் நாள் இது. அம்மையும் அப்பனும் பூர்ண சந்தோஷத்துடன் விளங்கும் நாள். இந்த நாளில் நாம் எந்த வரம் கேட்டாலும் நமக்கு அது குறைவில்லாமல் கிடைக்கும். நிறைய பேர் அட்சய திதினா தங்கம் வாங்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆதி காலத்துலேருந்தே நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்கா. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும், ஸ்லோகம் சொன்னாலும் அது மேலே மேலே வளரும். தானம் பண்ணாலும் அது மேலே மேலே வளரும். அதே மாதிரி தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் என்ன பொருள் வாங்கினாலும் மளிகை சாமான் வாங்கினா கூட அதெல்லாம் மேலே மேலே நிறையா வளர்ந்துட்டுருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அன்றைக்கு பெரியவர்கள் உங்களுடன் என்றைக்கும் இருப்பார்கள். அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய ஆசீர்வாதம் மேலே மேலே குறைவில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அக்ஷய திருதி முக்கியம். கோவிலுக்கு போகணும், பெரியவர்களை பார்க்க வேண்டும், குருமார்களை பார்க்கலாம். பார்த்தா அவ்வளோ புண்ணியம் குருமார்களை பார்க்கும் பொழுது. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது, இப்போ மட்டும் சொல்லலை. அதெல்லாம் தங்கம் வாங்கணுமா, அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. தங்கம் ஒரு கிராமாவது, ஒரு சின்ன குத்துமணியாவது வாங்குவோம், அடுத்தடுத்து உங்களுக்கு பெருகும், நிச்சயமாக பெருகும். விலை ஜாஸ்தி தான் இல்லை, ஆனால் கடன் பட்டு வாங்காதீர்கள். கடன் வாங்கி தான தர்மம் செய்யாதீர்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு கையை ஊனிதான் கர்ணம் போடணும். என்றைக்குமே திடீர்னு கர்ணம் போட்டால் அப்படியே ஊதுருவோம், தலை குப்புற ஊதுருவோம். அதனால் கையை ஊனி தான் கர்ணம் போடணும். அதனால் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், இதெல்லாம் இருக்குது. சரி, இது என்னென்னா சூரிய பகவான் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறார். அந்த ஏன்னா அவள் வனவாசும் போது அங்கே காட்டில் இருந்தாங்க முனிவர்கள், ரிஷிக்கெல்லாம் அவர்கள் உணவு பரிமாற வேண்டும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, வரலாம் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெம்பி இருக்கும்போது சூரிய பகவான் இதை வச்சுக்கோன்னு சொல்லி அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறார் திரௌபதிக்கு. அந்த அக்ஷய பாத்திரமானது அல்ல குறையாமல் வந்துட்டுருக்கும். எப்படி வேணாலும் தான தர்மம் பண்ணலாம்னு சொல்லி போகிறா. சாப்பாடு, அன்னதானம், எல்லா தானத்திலும் சிறந்தது அன்னதானம். போதும் பாடா வேறு உம்பிடுத்து அப்படின்னு சொல்கிறது ஒரே தானம் அன்னதானம் தான். பணம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, புடவை வாங்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெரிய பார்டர் போட்டு வாங்கியிருக்கலாமே, நகை கொடுத்தா 100 கிராம் கூட போட்டிருக்கக்கூடாதா, எல்லாம் சொல்லுவாள். ஆனால் அன்னம் மட்டும் போகிறோம் பாடா திருப்தி அப்படின்னு சொல்கிறது அன்னதானம், சரியா? நமக்கு அக்ஷயம் என்றால் குறைவில்லாத என்ற அர்த்தம். க்ஷயம் என்றால் குறை, அக்ஷயம் என்றால் குறைவில்லாதன்னு அர்த்தம். அதான் அக்ஷயம் அப்படிங்கிறான். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சொன்னேன் இல்லையா, அப்போ தானே சூரியன் கொடுக்குறான்னு சொன்னேன். சரி, இந்த சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியை நாளில் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கி ஆசீர்வதித்தார் சூரிய பகவான். சூரிய பகவான் அளித்த பாத்திரத்திற்கு அக்ஷய பாத்திரம் என்று பெயர். அந்நாளில் நாம் எந்த நல்ல காரியமும் செய்தால், தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது மென்மேலும் தொடரும் என்பதே ஐதீகம். நல்லெண்ண செய்வோம், நலம் பெறுவோம். இன்னொன்று செய்யலாம். நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உலக மக்கள் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நாடு, நம்ம தேசம் நன்னா இருக்கணும்,
வளமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திக்கலாம். அப்போ நிச்சயமாக மேலே 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 நம்ம நாடானது வளம் பெற்று நன்றாக வாழும். குழந்தையெல்லாம் நன்னா படிப்பு வரணும்னு வேண்டிக்கலாம். அன்றைக்கி உட்காந்து படிக்கலாம், குழந்தையெல்லாம் எழுதலாம், என்ன என்ன நல்ல காரியமும் செய்யலாம். அதனால் நேயர்களே, அக்ஷய திருதியை இன்னைக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். கடன் வாங்கி செய்யாதீங்கோ. உங்களால் முடிஞ்ச என்ன முடிஞ்சதோ அதை செய்யுங்கோ. உங்களுக்கு நல்ல நிலைமை வேணும், நல்ல பொருள் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்கோ. கோவிலுக்கு போங்கோ, பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. முடிஞ்சவா மடத்துக்கு போய்ட்டு வாங்கோ. சித்தர் மடத்துக்கு போகலாம், நம்ம காஞ்சி மடத்துக்கு போகலாம். எங்கே வேணாலும் பெரியவாளை பார்த்து, குருவை பார்த்து, ரமணரை போய் பார்க்கலாம், நாமளையான பார்க்கலாம். எவ்வளவோ இடங்கள் இருக்குது. மாரியம்மனை பார்க்கலாம், சமயபுரத்தால் பார்க்கலாம், கருமாரியம்மனை பார்க்கலாம், மாங்காடு காமாட்சியை பார்க்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம். அன்றைக்கி நல்லதெல்லாம் செய்யுங்கோ. உலகம் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கோங்க. போர்லாம் வரும்னு பயமுத்துறோம், அதெல்லாம் வரக்கூடாது. நல்லபடியாக மோடி நிம்மதியாக இருக்கணும், நம்முடைய பிரதமர் அப்படிங்கிறதையும் வேண்டிக்குவோங்க. நாமும் நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிக்குவோங்க. ஓகே, பாய். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. பாய்.